ஏன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லா பயிற்சியும் இந்த ஒரே வருஷத்துல வருது. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமாச்சும் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகுமா? சூரியன் பிரகாசமா உச்சத்துல வந்துட்டாருன்னா நமக்கு அடுத்த இந்த வருஷத்துல அறுவடைகள் இருந்து எல்லாமே நல்லபடியா இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக முத நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளாவே வந்து தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத ரொம்ப சித்திரை திருவிழாவாவே கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுல வந்து 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சரிங்களா, 3ல இருந்து அப்படியே 4க்கு இறங்குறாரு. 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்களுக்கு இந்த வருஷத்துல மாற்றம், நான் சொன்ன மாதிரிதான் எல்லா மாற்றமும் நல்ல மாற்றமா இருக்க போகுது. அதுல எதுவும் கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். இருக்கிறதுலே சனி பகவான் தாங்க ரொம்ப சூப்பரான நாள். 7.5 சனி காலத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான நல்ல சந்தோஷமான நிகழ்வும் நடக்கும். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சுகமான ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்படிங்கிறத அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை கொடுக்கறதும் அவர் தான். இதுல எதுவுமே மாட்டாங்க. இந்த வருஷத்துல வந்து வீடு, காரு எல்லா யோகங்கள்லாம் உண்டு. பர்டிகுலரா பார்க்கும்போது பிஸியான பயங்கர பிஸியா இருக்க போறாங்க. தொழில் ரீதியா விஷயத்துல எல்லாம் நல்ல ஒரு growth, அதனால பிரச்சனை இல்லை. உடல் ஆரோக்கியத்துல வேலை 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 ஓடிட்டே இருந்தா எப்பதாங்க சாப்பிடுறது, எப்பதான் தூங்குறது, எப்பதான் வீட்டை மெயின்டைன் பண்றது. ஸோ இந்த வகையில பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல லாபத்துல வந்து லாபமா கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான். ஆன்மீக வேர்ல்ட் அன்பர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் தான் இருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம்ப்பா. அடுத்து தமிழ் புத்தாண்டு வருது. எல்லார்ட்டையும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம்தான் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது இந்த தமிழ் புத்தாண்டு. ஏன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லா பயிற்சியும் இந்த ஒரே வருஷத்துல வருது. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமாச்சும் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. பொதுவாகவே வந்துப்பா ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு புதிய ஒரு மாற்றங்களை கொடுத்துறாதான்ற ஏக்கத்தோட தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்க்கும்போது இந்த வருஷத்துல வந்து சித்திரை தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப அழகா விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா நம்ம வருஷமெல்லாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா மற்ற திருவிழா மாதிரி இப்போ சித்திரை திருவிழா வந்து பயங்கரமாக கொண்டாடுறோம் இல்லையா? மதுரை மக்கள் மட்டுமே கொண்டாடிட்டு இருந்த சித்திரை திருவிழா வந்து உலகம் எங்கும் அழகாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவா தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது இப்போ நிறைய மக்கள் மத்தியில் பார்க்க முடியுது. ஸோ அது மாதிரி முக்கணிகளினுடைய சங்கமத்தோட ஆரம்பிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அழகான திருவிழா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏப்ரல் 14ஆம் தேதி எப்பயும் போல நமக்கு அப்படியே அப்படியே வெயில் மண்டை பொழக்குதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு நிலையாகவும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நிறைய சந்தோஷங்களும் மாற்றங்களும். கதிரவன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை இல்லையா? கிடையாது. நிச்சயமா. அதாவது எப்பயுமே சூரியன் உச்சம் வரக்கூடிய நாளை தான் முந்திலாம் வந்து டைம் பார்க்கறதே பார்த்தோம் அப்படின்னா வானத்தை பார்த்து இந்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சூரியன் பிரகாசமா உச்சத்துல வந்துட்டாருன்னா நமக்கு அடுத்த இந்த வருஷத்துல அறுவடைகள் இருந்து எல்லாமே நல்லபடியா இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக முத நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளாவே வந்து தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத ரொம்ப சித்திரை திருவிழாவாவே கொண்டாடிட்டு இருக்காங்க. அதாவது வெப்பம் தணிஞ்சு, வெப்பமும் ஒரு பக்கம் தேவையும் இருக்கு. எப்பயுமே பாருங்க, நல்ல குளிர் இருந்தாலும் ஒரு பக்கம் நமக்கு சூடு இல்லைன்னா அவ்வளவுதான். அன்னைக்கு 2 நாள் மழை பெஞ்சாலும் நம்மளால தாங்க மாட்டோம். ஸோ எல்லா மாற்றங்களும் வரணுன்றது மாதிரி இந்த மாற்றமும் ரொம்ப நல்ல மாற்றமா இருக்க போகுது. இந்த வருஷத்துல பார்த்தோம், நீங்க சொன்ன மாதிரி நிறைய பயிற்சிகள், குரு பயிற்சியா இருக்கட்டும், சனி பயிற்சியா இருக்கட்டும், ராகு கேது பயிற்சியா இருக்கட்டும், எல்லா பயிற்சிகளுமே இந்த வருஷத்துல ரொம்ப பெருசா வரக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே இந்த வருஷத்துல வருட பயிற்சிகள்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அவர் அப்படியே வரப்போற ஜூன்லயுமே பாத்தீங்க அப்படின்னா குருவேர மாற்றம் ஆகுறாரு. அதாவது மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு மாற்றம் ஆகுறாரு. இப்பதான் ரீசெண்ட் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா சனி வந்து கும்பத்துல இருந்து அப்படியே கலந்து மீனத்துக்கு வந்திருக்காரு. நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 2 கிடையாதுங்க, ஏகப்பட்ட நல்ல மாற்றங்கள். எப்பயுமே என்னன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றத்தை ஏத்துக்கிறதுக்கு நம்மளுடைய மனசு தயாரா இருக்காது. என்ன விஷயம்னா மாற்றம் வந்தாதான் அடுத்த ஒரு ஏற்றம் இருக்கும்ன்றது யாருக்கும் புரியுறது இல்லை. ஸோ மாற்றத்தை வரவேற்போம், ஏற்றத்தை நோக்கி பயணிப்போம் அப்படிங்கிறது மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு அழகா டீட்டெயிலாக பார்த்துலாம். அந்த வரிசையில காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? பொதுவாகவே வந்து மேஷம் அப்படின்னு எடுத்துட்டாலே காலச்சக்கரத்துக்கு முதல் பாவகம். இங்க வந்து சூரியன் வந்து உச்சம் பெறக்கூடிய இடம். அப்ப சித்திரையில பிறந்தவங்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து அப்படியே சூரியன் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அந்த 180 டிகிரியில அந்த கரெக்டா இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய பிறந்தவங்களா இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும்? ரொம்ப நேர்மையானவங்க, உண்மையானவங்க, கரெக்டா இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புல இருக்கவங்க தான். ஸோ இந்த வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி நிறைய பெயர்ச்சிகள் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்க வரக்கூடியதா இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல வந்து 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சரிங்களா, 3ல இருந்து அப்படியே 4க்கு இறங்குறாரு. 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இவங்களுக்கு இந்த வருஷத்துல மாற்றம், நான் சொன்ன மாதிரிதான் எல்லா மாற்றமும் நல்ல மாற்றமா இருக்க போகுது. அதுல எதுவும் கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். ஸோ வீடு வேணுமா, கார் வேணுமா, புது காரு, புது வண்டி, என்னப்பா கலக்குற அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அப்படின்றது உண்டு. நிறைய பேருக்கு வந்து ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது ஊர் மாற்றமா கூட இருக்கும். சில பேர் வெளிநாடு வெளியூர் போறதுக்கான கொடுப்பனை கிடைக்கும். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஒரு பக்கம் இருக்கு. என்னடா மேடம் வந்து ரொம்ப பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் 7.5 சனி வச்சு செஞ்சுட்டு இருக்கு, சரிமா வேற அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா
இருக்கறதுலயே சனி பகவான் தாங்க ரொம்ப சூப்பரான நாள். 7:30 சனி காலத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா விதமான நல்ல சந்தோஷமான நிகழ்வும் நடக்கும். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு வாய்ப்புகள் ஏற்படுத்தி குடுக்கும். ஒரு சுகமான ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்படிங்கிறத அனுபவிக்கக்கூடிய குடுப்பனைய குடுக்குறதும் அவர் தான். இதுல என்னன்னா, சனி பகவான் வேற பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே 3ஆம் இடமா 3ஆம் பார்வையா பார்க்கக்கூடியது. ஒவ்வொன்னுக்கும் ஒரு பார்வைகள் உண்டு. ஸோ 3, 7, 10ஆம் பார்வை வந்து சிறப்பு பார்வையா பார்க்கக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கு உண்டு. ஸோ உங்களோட 2ஆம் இடத்த பார்க்குறாரு. ரிவர்ஸ் ராசிக்காரங்களோட 2ஆம் இடம். அப்ப குடும்பம் அமைஞ்சிரும்ல. எத்தன பேரு 90ஸ் கிட்ஸ், 80ஸ் கிட்ஸ் நீங்க எத்தன கிட்ஸ் வேணா போட்டுக்கோங்கப்பா. நாங்கலாம் இன்னும் திருமணமா ஆகவே இல்ல. பேசி முடியுது. இந்தான்னு எதுவும் முடிஞ்ச பாடு இல்ல. அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த வருஷத்துல ஒரு குடும்பம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இதுலயும் ஒரு படி மேல போய் சொல்லணும் அப்படின்னா, குருவினுடைய சிறப்பு பார்வை. குரு பார்க்க கோடி நன்மை. சனி கொடுக்க எவர் தடுப்பார். நிறைய வந்து உண்மையான விஷயங்கள் இதெல்லாம். சனி பகவான் வந்து ரொம்ப அழகான ஒரு நியாயமான ஆளு. நீதிவானவர். நிச்சயமா. நீங்க என்னன்னா நியாயமா, நீதியா, யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணாம கரெக்ட்டா போயிட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட பாதைகளுக்கான ஏதோ எவ்வளோ சிக்கல் இருந்தாலும் சரி, அப்படியே தனித்தனியா அப்படியே லைட்டா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி குடுத்துட்டே இருப்பாரு. வாப்பா, 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 வாப்பா அப்படின்னு வந்து கடத்தி கூட்டு போகக்கூடிய நிலைமை உண்டு. ஸோ நல்ல நிலையில போறீங்க. அதுல எதுவும் மாற்றம் இல்ல. அதே மாரி அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம். வீட்ல வந்து சந்தோஷமான நிகழ்வு ஒரு பக்கம் இருந்தாலும், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல இதுலலாம் கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கிறது ரொம்ப நல்லது. வயசானவங்க வீட்ல இருக்காங்களா, அவங்கள மதிக்க கத்துக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல சனி பகவான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அம்மா, அப்பாவ மதிக்கணும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத விட்டு போயிருந்துச்சுன்னா, அத எடுத்துட்டு போய் தொடருங்க. இதெல்லாம் பண்ண உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஒரு நல்ல மாற்றங்கள சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது டெஃபினட்டா உண்டு. இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இவங்களுடைய தொழில்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து தடைகள் எல்லாம் விலகி, ஒரு நல்ல ஒரு பிராப்தி அப்படின்றது கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. என்னதான் எதிரி, சண்டை, சச்சரவு, சொந்தக்காரங்க எல்லாத்துலயும் ஒரு நிலைகள் இருந்தா கூட சரி, இந்த காலகட்டங்கள் வந்து பரவாயில்லப்பா, நம்ம சொந்தக்கார பையன். அவன் பண்ணாம என்ன பண்ண அப்படின்னு கொஞ்சம் மாற்றங்கள் தட்டி வர்றதுக்கான குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. நிச்சயமா வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. ஸோ சுமூகமா போக்குப்பா. வேற எந்த விதத்துலயும் பெரிய பாதிப்பு இல்ல. உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா ராகு கேது 5ஆம் இடத்துல இருக்கிற தவளையும் தன் வாயால் கெடும்ன்ற மாரி வேற எங்கன்னு பிரச்சனை எல்லாம் இல்ல. தன்னோட வாயினால தான் பிரச்சனை. சாப்பிடுறதுக்கு மட்டும் வாய தொறங்கங்கிறீங்க. அவ்வளவுதான். தேவையில்லாத வார்த்தைகள வந்து எங்கேயும் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல வந்து உங்களுக்கு ராகு அமர்ந்திருக்கிறதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை தான். ஸோ துட்டு, மணி எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நல்லபடியா போயிட்டு இருக்க போகுது. ஸ்மூத்தா அப்படியே ட்ராக் போயிட்டே இருக்கு. இதுல எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்ல. உடல் ஆரோக்கியத்த மட்டும் கரெக்ட்டா மேம்படுத்திட்டா போதுமானது. கூடுமான வரைக்கும் வார்த்தைகள் கவனம். அது ஒண்ணு மட்டும் தான். குலதெய்வ வழிபாடு. இது என்னப்பா நம்ம எங்கேயோ இருக்கோம். எங்க போய் பார்த்து என்னத்த பண்ண? கம்பல்சரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் உங்களால முடியும் அப்படின்னா பௌர்ணமி கூட போயிட்டு வாங்க. தவறு கிடையாது. தூரமா இருக்கீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது போய் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். இவங்களுக்கு வந்து ரொம்ப அனுகூலமான நிலை இந்த இந்த வருஷத்துல நான் ரொம்ப சூப்பரா இருக்கணுங்க. எந்தவித கவலையும் இல்லாம, கஷ்டமும் இல்லாம என்னோட வாழ்க்கை இன்னும் ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கு ஏதாவது வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படின்னா, நிச்சயமா மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறந்த மாற்றத்தையும், ஏற்றத்தையும் குடுக்கக்கூடிய தாயாரா அவங்க இருப்பாங்க. ஓகே. என்னதான் சனி இப்ப வந்து செஞ்சாலும், நெறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா ரிஷப ராசிக்கு இந்த வருஷம் எல்லாரும் சொல்றது தான். ரிஷபத்துக்கு போன வருஷத்துலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா இருக்கும்ப்பா, நல்லா இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பிரச்சனை இல்லன்னு. அந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்ன மாரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது ரிஷபத்துக்கு? நிச்சயமா. இருக்கறதுலயே வந்து இத்தன பிளானட்டனுடைய பொசிஷன் வந்து இவங்களுக்கு மட்டும் சும்மா விட்டுருமா என்ன? இருக்கறதுலயே ஜாக்பாட் நாங்க 2 வருஷமா சொல்லிட்டு இருக்க ஒரே ஆள் இவங்க தான். எப்பயுமே ஜாக்பாட்டு அப்படின்ற மாரி. இன்ன வரைக்கும் என்னன்னாங்க, ஜாக்பாட்டா இருந்தா கூட ஒரு அங்கீகாரமே இல்லங்க. 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஏதோ சம்திங் எங்களுக்கான ஏதோ ஒரு நிலை இல்லாத மாரியே இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒரு அவமானமும், ஒரு தொழில்ல வந்து எங்களுக்குன்னு ஒரு திறமை இருந்தா கூட அதுக்கான ஒரு மேம்படுத்தக்கூடிய நிலை இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு, இந்த டைம் ஆஃப் பீரியட்ல அப்படியே ஆஃப்டர் ஜூன்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. இருக்கறதுலயே ஜாக்பாட் எங்க சனியினுடைய பார்வைலாம் படுறதுங்க. அப்ப எப்படி குடுத்து வச்சவங்க தானே நீங்க. கரெக்ட்டா நியாயமா இருங்க. அவ்வளவுதான். எப்பயுமே வந்து என்னன்னா, ரிஷபத்த பொறுத்தவரைக்கும் அழகு, வசீகரம், தோற்றம், நெறைய பெர்ஃப்யூம் போடுறதா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸா மயங்காத ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகு, வசீகரத்த வந்து தனக்குள்ள வச்சிருக்கவங்க. சுக்கிரனே தனக்குள்ள இருக்காங்கப்பா. அப்புறம் என்ன வேணும்? இல்லையா? அப்படியே சந்திரனே வந்து உச்சம் பெறக்கூடிய இடம். அப்ப வெளிநாடு, வெளியூர் வாய்ப்புகள் இந்தா தான்ப்பா இருக்கு. அடுத்த தெருவு தான். வேற ஒண்ணுமே இல்ல. நம்ம இந்த துபாயா பக்கத்துல தான் இருக்கு. அமெரிக்காவும் பக்கத்துல தான் இருக்குன்ற அளவுக்கு நெறைய பயணங்களும், மாற்றங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. ஸோ தொழில் ரீதியா இன்ன வரைக்கும் நான் வந்து ஒரு 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 இடத்துல வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு எம்ப்ளாயியா இருக்கேன் அப்படின்னா, அடுத்த கட்ட வளர்ச்சி. நான் வந்து ஒரு ப்ரமோட் பண்ணி என்ன வந்து ஒரு அடுத்த கட்டமா நகர்த்துறேன். என்னுடைய லெவல வந்து நான் அடுத்த கட்டமா நகர்த்தி கொண்டு போறேன். சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். பார்த்துட்டு இருக்க வேலையில அடுத்த கட்ட நகர்வு, அடுத்த கட்ட மாற்றம் அப்படின்றது கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதே மாரி என்னதான் இருந்தாலும் குடும்பத்துல வந்து நெறைய பேருக்கு அ தன்னோட தன்னோட உடன் பிறந்தவங்களோடையோ அல்லது வந்து
அத்தை உறவு அம்மா கூடயே சரி கருத்து வேறுபாடுகள்லாம் நிறைய வந்திருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் மாறி இல்லப்பா இது என்ன இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பிள்ளையாச்சே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இவங்களும் சுமூகமா அந்த வார்த்தைகள் இதெல்லாம் கொண்டு போறது பெட்டரா இருக்கும். ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, சனி பகவானுடைய பார்வை என்னதான் பட்டாலுமே சரி, சந்திரன் இங்க உச்சம் பெறக்கூடிய இடம். இவங்களுடைய ராசி அப்படியே பார்த்தீங்கன்னா, கேது வந்து சிம்மத்துல ஆல்ரெடி உட்கார்ந்துட்டு இருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் இவங்களுடைய செயல்பாடுகள், வாக்கு ரொம்ப கரெக்ட்டா இருக்கணும். சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாம் கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா 2ஆம் இடத்துல தானே இப்போ குரு இருக்காரு. ஜூன் வரைக்கும் ஓகேங்க. ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப கவனமா பேசுங்க. யார்கிட்ட எத பேசினாலும் உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு. பட் அது எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, ஒருத்தன் வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்றப்ப அடக்கி வாசிக்கணும் இல்லையா? அது மாரி ரொம்ப வளர்ந்துட்டோன்றப்ப த ஒரு தலகணம் மட்டும் ஏறாம பார்த்துட்டா, அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுல எதுவுமே மாற்றம் கிடையாது. இந்த வருஷத்துல வந்து வீடு, காரு எல்லா யோகங்கள்லாம் உண்டு. பர்ட்டிகுலரா பார்க்கும்போது பிஸியான ஷெட்யூல். பயங்கர பிஸியா இருக்க போறாங்க. தொழில் ரீதியா விஷயத்துலலாம் நல்ல ஒரு குரோத். அதனால பிரச்சனை இல்ல. எ உடல் ஆரோக்கியத்துல வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டே இருந்தா எப்பதாங்க சாப்பிடுறது? எப்பதான் தூங்குறது? எப்பதான் வீட்ட மெயின்டெயின் பண்றது? ஸோ இந்த வகையில பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல லாபத்துல வந்து லாபமா கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான். எந்த விதத்துலலாம் குறை இல்ல. பட் அதே சமயத்துல வீட்டுக்கான டைம் ஒதுக்கணும். யாருக்கு என்ன பேசுறோம்? அப்படிங்கிறத அத கொஞ்சம் கரெக்ட்டா கொண்டு வந்துட்டாங்கனாலே போதுமானது. தொழில் தடை முதல்ல ஆக ஆகல போதுங்க. எந்த விஷயத்துலயும் உங்களுக்கான அங்கீகாரத்துல ப்ரமோஷன் லெவல் லெவலா இம்ப்ரூவ்மெண்ட் தான். இதுல வந்து ஒரு டீக்ரேட்மென்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. நம்மலாம் அப்படியே போறதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒளிமயமான எதிர்காலம் தான். நிச்சயமா வெளிநாடு வெளியூர்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தி இருக்கு. சொந்தங்கள் பிட்ட சொந்தங்கள்லாம் வந்து ஒண்ணு சேரக்கூடிய காலகட்டமா இருக்கும். சில பேருக்கு என்னன்னா, அந்த அம்மா வீட்டு வகையில, அப்பா வீட்டு வகையில ஏதோ சொத்துக்கள்லாம் இருக்கும். பிரச்சனையிலே போயிட்டு இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சு, அப்படியே இந்தாப்பா உனக்கு என்ன எவ்வளோ தேவை? இந்தா வச்சுக்க அப்படின்ற மாரி குடுப்பாங்க. நம்ம அந்த சொத்த வச்சுட்டு இன்னொரு நம்ம ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும். ஒரு வீடு வாங்கணும். எனக்குன்னு ஊர்ல இருக்குப்பா, இங்க இருந்து இல்ல அப்படிங்கிற மாரி ஆசைப்படுறவங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ தொழில் ரீதியாவும் சரி, படிக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கட்டும். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, அவங்களுக்கு ஆசைப்பட்ட சீட்ஸ் கிடைக்கல. எனக்கு ஒரு வருஷம் பிரேக் ஆச்சு. இப்ப அந்த பிரேக்லாம் சரியாகுமா அப்படின்னா, இந்த டைம் பீரியட் அவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி பாதை நோக்கி போகும். அதுலலாம் எந்தவித குறையுமே கிடையாது. நெறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மென்ட் முதலீடு அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய பணத்த வந்து எங்கெல்லாம் சேர்த்து வைக்கலாம், எப்படி போடலாம், எத வந்து பெருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் குரோத் சூப்பரா இருக்குங்க. அத பத்தி குறைச்சலே கிடையாது. ஃபினான்ஷியலும் சரி, பொருளாதாரத்திலயும் சரி, அதே மாரி அங்கீகாரம், ஒரு சமுதாய அந்தஸ்துலயும் சரி, வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துலயும் இதெல்லாம் ஜாக்பாட். ஆல்ரெடி ஜாக்பாட் சொல்லி எல்லா பக்கமும் ஜாக்பாட். ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க. அவசரம் காட்டாதீங்க. உங்களுடைய வேலைய 1க்கு 2 முறை யோசிச்சு, நம்ம பண்ற வேலைகள் கரெக்ட்டா இருக்கா? என்ன ஏதுன்றத பார்த்துக்கிறது நல்லது. என்னதான் வேலை கஷ்டம் ஓவர் பிஸியா இருந்தா கூட, அந்த குட்டி தூக்கம் போடல அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அது மாரி சாப்பிட்டோனே ஒரு டிஸ்டர்ப்டா இருக்கும். மயக்கம். ஆமா. அந்த மயக்கம் அதாவது சுகபோக வாழ்க்கை. அது எவ்வளவு பெரிய குடுப்பன. எவ்ளோ பிஸி ஷெட்யூல் இவனுக்கு மட்டும் எப்புட்றா ஒரு 1/2 மணி நேரமா தூங்கிறான் எப்படி அப்படின்னு கேட்பாங்கல்ல. அந்த மாரி ஒரு சுகபோக வாழ்க்கை. இதுக்கெல்லாம் கடவுளுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கணும். இதுல என்னன்னா இவங்களுடைய மனம் தெளிவா இருக்கிறதுக்கும், எந்தவித தடைகளுமே இல்லாம இன்னும் ஒரு உத்வேகமா செயல்படுறதுக்கும், இவங்களுக்கும் அலங்காரத்தோட இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதே மாரி காஞ்சி காமாட்சி இந்த மாரி அதாவது பிறை சூடிய அம்பாள். ஆ பிறை சூடிய அம்பாளா இருக்கணும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல அலங்கார தேவதையா இருக்கணும். அந்த மாதிரியான அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும்.